ரீசெண்ட் டைம்ஸாக ஐஸ் ரிலேட்டடாக ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். டாக்டர் செக் பண்ணி பார்த்தா ஐ ட்ரைனஸ்னு சொன்னாங்க. சரி, ஓகே, சிஸ்டம் ப்ரொடெக்ஷனோட ஒரு கிளாஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் தான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணேன். எங்கள் ரிலேட்டிவில் ஒரு அண்ணாவுக்கு மேரேஜ். அவங்க ரொம்ப க்ளோஸுங்கிறதுனால சரி கோல்டில் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 15,000 பட்ஜெட்டில் ஒரு ரிங்கு தான் வாங்கினேன். ஜிஆர்டிக்கு தான் வந்திருக்கோம். வழக்கம் போல் ஜிஆர்டியில் ஒரு பர்ச்சேஸுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துட்ருந்தாங்க. நான் வாங்கின 15,000 பட்ஜெட்டில் கடாய், ஒரு ஃப்ளாஸ்க் அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. ஃப்ளாஸ்க் பார்த்தேன், எனக்கு சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. சரி, ஓகே, அது எந்த அளவுக்கு ஹீட் ப்ரொடெக்ஷன் இருக்கும்னு தெரியல அப்படின்ட்டு இந்த குழிப்பணியார சட்டி தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் மேரேஜ் அப்படின்னா சீர் செய்கிறது, முறை செய்கிறது அப்படின்ட்டுலாம் இருக்கும். எத்தனையோ தடவை செய்ய முடியாத மாதிரி சுச்சுவேஷன்ஸும் அமைஞ்சிருக்குது. அப்படி இருக்கிறப்போ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் உங்கள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாங்க, அதே மாதிரி மறுபடி பேசுனாங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நம்மளை விட்டு கொடுத்துக்கூடாது அப்படிங்கிறதாக கடன் வாங்கி ஒன்று பண்ணுறது பிடிக்காது. நம்ம சுச்சுவேஷன் புரிஞ்சவங்க என்றைக்குமே நம்ம கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க அப்படிங்கிறதான் என்னோடய ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.